ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி பற்றி தான். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக பாத் ட்ராவர்சல் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பாத் ட்ராவர்சல், ஸோ பாத்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அந்த ஃபைல் இருக்குன்னு தான் இந்த பாத்துன்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ராவர்சல்னால் லைக் ஒவ்வொரு ஃபைலையும் இந்த பாத்தில் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பாத்தை கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது தான் பாத் ட்ராவர்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டாக்கரால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு வெப் சர்வர் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த அட்டாக்கரால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்லி ரீட் த ஃபைல். காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, எப்படின்னா எல்எஃப்ஐயும் பாத் ட்ராவர்சலும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு நிறைய மிஸ்கன்செப்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஐயில் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபைலில் எக்ஸிக்யூஷன் பெர்மிஷனும் இருக்கும். லைக் ஒரு பேஷ் ஃபைல் இருக்குது, test.sh பேஷ் ஃபைல் இருக்குன்னா அந்த பேஷ் ஃபைலில் இருக்கிறது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே பாத் ட்ராவர்சல்னா அந்த பேஷ் ஃபைல் இருக்குது அப்படியே டேக் தான் ஆகும். அதாவது இருக்கிற கண்டென்ட் அப்படியே வரும், இதில் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் தான் இது ரெண்டு டிஃப்ரென்ஸு. இது ரொம்ப மோஸ்ட் காமனாக கேட்குற கொஸ்டின். ஓகே, பாத் ட்ராவர்சல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அந்த வல்னரபிலிட்டி ஃபஸ்ட்டு அக்கர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள். ஒரு வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் என் ப்ரொஃபைல் பிக்சரை டைனமிக்காக ஃபெச் பண்ணி கொண்டு வருது. ஸோ இப்போ டைனமிக்காக ஃபெச் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு பேராமீட்டர் நம்மளே கொடுப்போம். ஃபைல்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு shas.png. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு டேரக்டரி இருக்குது, டேரக்டரிக்குள்ளே எல்லாரோட ப்ரொஃபைல் பிக்சரும் இருக்குது. அந்த பிக்சர்லேருந்து என்னோடய பிக்சர் மட்டும் இங்கே ஃபைல் நேம் கரெக்டாக கொடுத்துட்டு என்னோடய ஃபைல் வந்து ஆக்சஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, பாத் ட்ராவர்சல் இப்போ உங்களுக்கு லினக்ஸ்லாம் மோஸ்ட்டாக காமனாக தெரிஞ்சிருக்கும். லினக்ஸில் இப்போ ஒரு டேரக்டரிக்குள்ளே போய்ட்டு வச்சுக்கோங்களேன், சிடிடிஆர் போட்டுட்டு ஏதாச்சும் டேரக்டரிக்குள்ளே போய்ட்டு cd.dot போட்டால் என்ன ஆகும், ஒரு ஸ்டெப் பேக் வரும். ஓகே, லைக் pwd போடுறேன், என்னோட ஒர்க்கிங் டேரக்டரி வந்துருச்சு. ஸோ ஒர்க்கிங் டேரக்டரியில் வந்து mnt ce யூசர்ஸு பிசின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், cd.dot///// இங்கே 4 வாட்டி போடுறேன்னா 4 வாட்டி பின்னாடி வரேன். 4 வாட்டி பின்னாடி வந்தால் என்னோட ரூட் டேரக்டரியில் வந்துடலாம். ஏன் ரூட் டேரக்டரிக்குள்ளே வரேன்னா, ரூட் டேரக்டரியில் இடிசின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த இடிசியில் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைல் தான் ஒரு மாதிரி மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிஓசி காட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபைல் அதெல்லாம். இடிசி இப்போ என்ன பண்ணுறேன்னா, கேட் இடிசி பாஸ்வேர்ட் கொடுத்தா என்னோட யூசர் நேம் எனக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, இது வந்து ஜென்ரலாகவே பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஓசி காட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இடிசி ஷேடோ இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயுமே இந்த இடிசி பாஸ்வேர்டு ஷேடோ போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. தென் இப்போ சிடிஎஃப்லாம் ஆடுறீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்மலாக இடிசி பாஸ்வேர்டு மோஸ்ட்டாக flag.txt வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் இடிசி பாஸ்வேர்டு கூட ஃப்ளாக் வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இடிசி பாஸ்வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி லினக்ஸ் சர்வர்ஸில் மட்டும்தான். இப்போ லினக்ஸ் சர்வர்ஸ் அப்பாச்சி என்ஜினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் இந்த பாத் வந்து இருக்கும். ஆனால் இதுவே ஒரு விண்டோஸ் ஐஏஎஸ் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடிசி பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபோல்டரே இருக்காது, அந்த ஃபைலே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, win.ini இது வந்து விண்டோஸில் இருக்க எல்லா சர்வர்ஸ்லையுமே இந்த ஃபைல் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ விண்டோஸ் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை வந்து ஃபெச் பண்ணி உங்கள் பிஓசியில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து எடுத்த உடனே எல்லாம் அந்த இடிசி பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. விண்டோஸ் சர்வருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலோடையும் மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போக வேண்டிய நேரம் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு ஒரு லேப் வந்து இங்கே பூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம HTTP ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் லோட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் லோட் ஆகலை. நம்ம இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுப்போம். அதை நீங்கள் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டேரக்டரியில் ஒரு ஃபைல் நேம்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதில் 42.jpgன்னு ஒரு ஃபைல் வந்து ஃபெச் ஆகுது. என்ன பண்ணலாம், பர்ப்பில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே இமேஜஸ் வந்து டிக் பண்ணிக்கிறேன். தென் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜும் உங்களுக்கு HTTP ஹிஸ்ட்ரியில் ஷோ ஆகும். அண்ட் சென்ட் டு ரிப்பீட்டர். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ETC பாஸ்வேர்டு வந்து நம்ம அப்சர்வ் பார்த்தா போட்டு பார்க்கலாம். போட்டால் நோ சச் ஃபைல். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பேக் வரணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி வரலாம். இல்லை, ஓகே, இன்னொரு ஸ்டெப்பு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே ஓகே. ஸோ நம்ம 3 ஸ்டெப் பின்னாடி வந்தால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி வந்து இங்கே ஃபைண்ட் பண்ண முடியுது. தென் ஒன் மோர் திங், நான் எப்படி இதை எடுத்த உடனே ஒரு லினக்ஸ் சர்வர்னு கண்டுபிடிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லா சர்வர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் சம் கேசஸில் ஓஎஸ் வந்து இங்கே HTTP ரெஸ்பான்ஸ்லையோ இல்லை ஹெடர்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ அது பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேப்ரைசர் டூல் மூலமாக கூட ஃபைன் பண்ணிக்கலாம். வேப்ரைசரில் ஏதாவது ஃபைண்ட் ஆகுதா? எதுவும் இல்லை. இங்கே ரிலோட் எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு வேப்பரைசர் டூல்லே என்ஜினிக்ஸ் சர்வர், அப்பாச்சி சர்வர்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து செகண்ட் சேலஞ்ச் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம பாத் ட்ராவர்சல் வல்னரபிலிட்டி வந்து ஃபைன் பண்ணலாம். லைக் சொன்ன மாதிரி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளோட இமேஜ்லாம் டைனமிக்காக லோட் ஆகும். லோட் ஆகும்போது ஒரு ரிக்வெஸ்ட் நான் ரிப்பீட்டருக்கு அனுப்புகிறேன். தென் அதே மாதிரி சேம் மெத்தடாலஜி ETC பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வருவோம். எடுத்தோடனே 3 அடிக்கிறேன். ஓகே, 3 10 இல்லையா? இன்னும் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ போட்டும் வரல. ஸோ இவ்வளோ டேரக்டரிஸ் பின்னாடி வந்தும் வரல. ஸோ இவ்வளோ டேரக்டரிஸ் பின்னாடி வந்தும் வரலன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து ஒரு ஃபில்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். லைக் வந்து என்ன ஃபில்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போது டாட் போட்டு நம்ம ETC பாஸ்வேர்ட் வந்து கேட் பண்ண முடியும், அதாவது ரீட் பண்ண முடியும் அப்படின்னு டெவலப்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டாட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடு அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ பைபாஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை வந்து அப்படியே இன்ட்டு 2, அதாவது 4 டாட் போட்டுட்டு 2 ஸ்லாஷ் போடுறது, அடுத்து 4 டாட் போட்டுட்டு 2 ஸ்லாஷ் போடுறது, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அவங்க ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். அவங்க ஃபில்டர் வந்து 1 ஸ்லாஷ் 2 டாட்டை ஃபில்டர் பண்ணுமா. ஸோ இப்படி தூக்கிடுவாங்க. இதை இப்படி தூக்குனாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்பவும் நடக்கிறது ஒர்க் ஆகிடும். ஓகே, அதுதான் கான்செப்ட்டு. இதை அப்படியே போயிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா நம்மளுக்கு ETC பாஸ்வேர்டு வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, தென் அனதர் லேப் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிளான ஒரு ஃபில்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி 403 பைபாஸ் டெக்னிக்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபில்டர் பைபாஸ் பாத் ட்ராவர்சல் நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணி உங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம தேர்ட் லேப் வந்து வந்தாச்சு. இதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டைனமிக்காக லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். லோட் ஆகுது. அப்படியே தூக்கி ரிப்பீட்டர் அனுப்புகிறேன். ரிப்பீட்டர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன படித்தோமோ அதை சேம் அப்படியே பண்ணுவோம். ETC பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வருவோம். இதுக்கும் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் பின்னாடி இருந்தால் நம்ம வந்து ரீட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ 3 ஸ்டெப் பின்னாடி வந்து இங்கே ரீட் பண்ண முடியல. ஸோ இங்கே ஃபில்டர்ஸ் இருக்கும். நம்ம அதே பார்த்த மாதிரி அதை போடுவோம். 3 பின்னாடி போயிட்டு போடுறோம். ஓகே, இங்கேயும் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், URL என்கோடிங் வந்து பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், URL என்கோடிங் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து 403 ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் செஞ்சால் பைபாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு URL என்கோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், டபுள் URL என்கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டபுள் URL என்கோட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ETC பாஸ்வேர்டு வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ காட்டுற டெக்னிக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி தான். இப்போ அதில் இருக்க லேப் எல்லாமே முன்னாடி வந்து ஒரு சர்வரில் வந்து வல்னரபிளாக இருந்ததை அப்படியே லேப் மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் இப்போ இருக்க மஷின்ஸ்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஃபில்டர் இது. ஸோ என்ன பண்ணோம், எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டாட் போட்டு பின்னாடி போனோம், ட்ராவர்ஸ் பண்ணோம். தென் ஃபில்டர் பண்ணதுக்கு 4 டாட்டு 2 ஸ்லாஷு 4 டாட்டு 2 ஸ்லாஷு அது மல்டிப்ளை பண்ணிவிட்டு
ரிகர்சிவ் ஸ்ட்ரிப்பிங்கை வந்து பைபாஸ் பண்ணோம். தென் டபுள் யூஆர்எல் என்கோட் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணோம். தென் ஃபோர்த் பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்து லேப்குள்ளே வந்துட்டோம். ஃபோர்த் லேப்லேயே நம்ம சொன்ன மாதிரி ரிக்வெஸ்ட்டை நம்ம ரிப்பீட்டுக்கு அனுப்பலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாத்து இருக்குது. இப்போ விஏஆர் டபிள்யூடபிள்யூ டாட் இமேஜஸ் அப்புறம் ஃபுல் பாத் இருக்குது. அண்ட் மற்ற லேவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் நேம் மட்டும் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கலாம் அவங்கன்னா, இந்த ஃபுல் பாத்தும் இருந்தால் மட்டும்தான் அது ஆக்சசிபிள். மற்ற அந்த பாத்தை தூக்கிட்டு வேறு எந்த பாத்தை போட்டாலுமே பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ என்ன பண்ணலாம், இதே பாத்தை வச்சுட்டு நம்மளோட மலிஷியஸான பேலோடிங் இன்ஜெக்ட் பண்ணலாம். லைக் இதை தூக்கிட்டு டாட் இங்கே 3 டேரக்டரி கொடுத்துருக்காங்க. தென் 3 டேரக்டரி பின்னாடி போயிட்டு இடிசி பாஸ்வேர்டு வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். யா, ஸோ நம்ம இந்த பாத்தை வச்சுக்கிட்டு 3 டேரக்டரி பின்னாடி போயிட்டு நம்மளோட டேட்டா வந்து இங்கே ரிட்ரைவ் பண்ண முடியுது. இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போனால் ஆக்சசிபிளாக இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, மிஸ்ஸிங் பேராமீட்டர் ஃபைல் நேம்னு வருது. ஓகே, இது வந்து இருந்தால் மட்டும்தான் இங்கே ஆக்சசிபிளாக இருக்குது. ஃபோர்த் லேப் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், வித் ஃபைல் பாத் இன்க்ளூடட், ஃபைல் பாத் இன்க்ளூடட் பண்ணிவிட்டு நம்மளோட பேலோட லாஸ்ட்டில் போட்டு இடிசி பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து நம்ம ரெட்ரைவ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம லாஸ்ட் சேலஞ்ச் வந்து இங்கே லோட் பண்ணிட்டோம். இதான் பாத்ரவசல் போர்ச்சுகல் லேப்ஸ் இருக்க ஃபைனல் லேப். நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி ரிப்பீட்டராக ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிப்போம். வழக்கம் போல் ரிக்வெஸ்ட்டை அனுப்பிச்சு பார்க்கலாம். இடிசி பாஸ்வேர்ட் நோ சச் ஃபைல். இதை நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா இங்கே வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்டென்ஷனை வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. லைக் இமேஜ் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து கூடு. வேறு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா, இல்லை எக்ஸ்டென்ஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து கொடுக்காத, பிளாக் பண்ணிவிடு அப்படின்னு பேக்எண்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எப்படி பைபாஸ் பண்ணலான்னா, நல் பைட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி மற்ற வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். நல் பைட் என்ன பண்ணுன்னா, நல் பைட்டை வந்து யூஆர்எல் என்கோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா %00ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுன்னா, test.png இப்படி கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் நல் பைட் கொடுத்துட்டோன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல் பைட்டுக்கு அடுத்து எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கமெண்ட் மாதிரி அர்த்தம். இதெல்லாம் லைக் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இடிசி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் பிஎன்ஜியை கொடுத்துட்டு பிஎன்ஜியை கமெண்ட் பண்ணிடுறேன். லைக் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபைல் நேமில் அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்க மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த நல் பைட்லாம் இருக்கா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு இஃப் கேஸ் மாதிரி. லைக் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டாட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நல் பைட் கொடுப்போம். அண்ட் பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி நம்மளுக்கு இப்படி கொடுத்தா நம்மளோட சேலஞ்ச் வந்து சால்வ் ஆகி நம்ம இடிசி பாஸ்வேர்ட் வந்து ரெட்ரீவ் பண்ணியாச்சு. தென் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். மற்ற வீடியோஸை விட இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்ரவசல் வல்னரபிலிட்டி வந்து ரொம்பவே காமன். நிறைய பேர் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, இது ரொம்பவே ஒரு காமனான வல்னரபிலிட்டி. நிறைய பேர் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தென் நம்ம சேனல்லையுமே இந்த பேசிக்கான வீடியோ நான் போடலை. அதனால் இந்த வீடியோ வந்து பண்ண காரணமே. அண்ட் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்க கைஸ். பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணால் கூட மற்றவங்களுக்கு போய் சேரும், இன்னும் கொஞ்சம் சேனல் வளரும். ஸோ அதுதான் மோட்டிவ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.